வணக்கம். அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றவர்கள் கொடுக்க வைத்திருந்த பரிசுகள் இருந்த லாரியை சூறையாடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சினிமா படம் பாணியில் பரிசுகள் கொண்டு வந்த வாகனத்தை செல்லும் போதே, அதாவது அதிவேகமாக செல்லும் போதே துரத்தி சூறையாடிய சம்பவம் பாலமேட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனந்தி, மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று காலை 9:30 மணிக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க பின் நடைபெற்றது. கிட்டத்தட்ட மாலை 6:30 மணி வரை நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு சிறந்த காளை மற்றும் உரிமையாளர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுவது வழக்கம். ஏனென்றால் காலை ஜல்லிக்கட்டு ஆரம்பத்திலிருந்து மாலை முடியும் வரை அவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு, சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கானாலும் சரி, சிறந்த காளை உரிமையாளருக்கானாலும் சரி, அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த டோக்கனை வைத்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பின்பாக அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த இடத்திற்கு சென்று அந்த டோக்கன்கள் கொடுத்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பரிசுகளை வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் அந்த பரிசுகளை கொண்டு வந்த லாரியை கண்டிருந்த இளைஞர்கள் அதை துரத்தி சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்த், ஏனென்றால் அந்த பரிசுகள் கொண்ட லாரி அதிவேகமாக சென்ற போதிலும் கூட சினிமா பட பாணியில் அதை துரத்தி அதை இளைஞர்கள் அந்த லாரியை தொங்கியபடி, அதாவது வெறும் அபாயகரமாக, ஏனென்றால் லாரியில் விழுந்தால் என்ன ஆவது, அதாவது சக்கரத்தில் விழுந்தாலோ இல்லை ஏதாவது பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் எந்த காவல்துறையினும் தடுக்கவில்லை, எந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை. அதை தொடர்ந்து அந்த லாரி முழுவதும் சூறையாடப்பட்ட சம்பவம் பாலமேட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சினிமா படப்பானை உள்ளே இருந்த அந்த தலையணை, மெத்தை, அண்டா, குண்டா என கையில் கிடைக்கும் பொருளை எல்லாம் அள்ளி கொண்டு செல்லும் அந்த அளவிற்கு நம்ம இப்ப வீடியோ காட்சியிலே பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த காட்சிகள் பார்த்தா நம்மளையே பதற வைக்கும் சம்பவமாக தெரிய வருகிறது. ஏன்னா தொடர்ந்து அந்த லாரியின் மீது வேகமாக சென்று கொண்டிருக்கும் லாரியில் தொங்கியபடி சென்று உள்ளே இருந்த பொருட்களை சூறையாடிய சம்பவம் இந்த வீடியோவில் கண்டோம். தொடர்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.